வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அண்ணன் மருமகளுக்கு இன்றைக்கி வளைகாப்பு ஃபங்க்ஷன். அதுக்காக தான் வந்து ரெடி ஆகியிருக்கேன். ரெடி ஆயாச்சு. நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்னோடய மாமா பொண்ணு வந்தால் அவகிட்ட தான் பேசிக்கிட்டே அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ தான். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய அக்கா வந்து அவளுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியாக வாங்கியிருந்தா. ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. அக்காவுக்குள்ள ப்ளவுஸ் தான் வந்து போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து அண்ணன் வீட்டில் வச்சு தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு தான் வளைகாப்பு மட்டும் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா நிறைய எல்லார் வீட்லேயும் இடம் இருக்கும். ஒரு சில பேர் மட்டும்தான் மண்டபத்தில் வைப்பாங்க. நமக்கு இன்றைக்கி வீட்டில் வச்சு தான் ஃபங்க்ஷன். வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த தான் அண்ணன் மருமக, இவளுக்கு தான் வந்து இன்றைக்கி வளைகாப்பு ஃபங்க்ஷன். நான் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதும் அக்காலங்கள்லாம் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆனதும் அண்ணன் பையனை வந்து அனுப்பி விட்டாங்க. அத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்துருன்னு கையோடு அவன் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். வந்ததும் பார்த்திங்கன்னா அம்மா, அக்கா, அத்தை எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தா நம்ம ஃபேமிலியில் நிறைய பேரை காணுமே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா அங்கே தான் மொத்த பேரும் நின்று அங்கே ஒரு மீட்டிங்கே நடந்துட்டு இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா சாரியை பற்றி தான் மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஊடே புகுந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்ததும் ஆளுக்காக வெக்கப்பட்டுட்டு அங்கங்கே வந்து ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விடுவேன்னா நான் வளைச்சி பிடிச்சி எல்லோரையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து காலையில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ணன் வீட்டில். சரின்னு நானும் ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிக்கிட்டேன். காலையில் வந்து நான் சாப்பிடல, ரொம்ப பசி. இப்படி தான் எப்போவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தால் நம்ம அறக்க கிளம்புறதுல வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே மறந்துடுவேன். மோஸ்ட்லி நான் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே வந்து மறந்துடுவேன். காலையில் ஒரு வேளை சாப்பாடு வந்து கட்டு தான், மத்தியானம் தான் அப்புறம் சாப்பிடுவேன். இனி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா வளையல் போடுறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வந்து வளையல் போடுவாங்க. இப்போ சாப்பாடு வந்து நடந்துகிட்ருக்கு. நானும் இன்னும் அடுத்த பந்தியில் வந்து உட்காரணும். அண்ணன் மக வந்து அவள் உட்காந்ததும் பார்த்திங்கன்னா என்னையும் அங்கே இடமே இல்லை, ஆனாலும் அவள் விடலை. அத்தை என் கூடவே உட்காந்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. நானும் அதில் உட்காந்து எனக்கு வந்து சைடில் கொஞ்சம் இடம் இருந்து அதில் வந்து இலையை வந்து இப்படி குறுக்கே போட்டிருக்கு பார்த்திங்களா, அதுதான் என்னோடய இலை. அதில் தான் நான் உட்காந்தது. இப்போ சாப்பாடெலாம் வச்சுட்டாங்க. நல்லா 5 வகையான கூட்டு, பொரியல், ஊறுகாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்பளம், பாயாசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. என்னோடய பெரிய அக்கா பொண்ணு இவள் 2வது இவள் வந்து சோனியா மகி யூடியூப் சேனல் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வளையல் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு இப்போ எல்லாமே அந்த நேரம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு வந்து வளையல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணி தான் வளையல் போடுறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது பொண்ணோட மாமியார் தான் போடணும். அப்படி தான் எங்கள் ஊரில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு பொண்ணுக்கு வந்து இப்போ 9வது மாதம் ஆகுது. அதனால் அவங்க வீட்டிலேருந்து இந்த 9 வகையான சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் கையிலலாம் வந்து சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுட்டு வளையல் போடுறதுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலையில் தான் ஒரு வளையல் போடுவாங்க. அந்த வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காம்பு வச்சு ஒரு வளையல் செய்வாங்க. ஃபஸ்ட்டு வேப்பிலை வளையல், அதுக்கப்புறம் வெள்ளி வளையல், அதுக்கப்புறம் தான் கண்ணாடி வளையல் போடுவாங்க. அண்ணி வந்து போட்டுட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் வந்து மருமகளுக்கும் பையனுக்கும் அந்த சாப்பாடு வந்து ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையல் போடுறது ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ அண்ணன் ஃபேமிலிஸ் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து நான் எதுக்காக சொல்லிட்டுருக்கேன்னா, எங்கள் ஊரில் வந்து வளைகாப்பு இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி செய்வாங்கல்ல. தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் வந்து செய்வாங்க. இப்போ வந்து வளையல் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அதனால் பார்த்திங்கன்னா கடைசியாக போடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா பொண்ணு நாங்கள் எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வளைகாப்பு முடிஞ்சும் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை, அப்படி தான் இருந்தோம். எல்லோரும் சேர்ந்துட்டோமா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் வந்து எங்கள் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களும் பார்த்துட்டோம்னா வீட்டையே மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து இவள் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, சோனியா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. சோனியா மகி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கா. இவளை வந்து எங்கள் ஊரில் தெரியாதவங்களே கிடையாது. ஏன்னா இவளுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, எங்கள் ஊர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி. நீயா நானாங்கிற ஷோக்கு கூட இவன் வந்திருந்தா.
எங்கள் அண்ணன் பொண்ணு பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு அக்கா பொண்ணு, அப்புறம் அண்ணன் பொண்ணு, நாங்கள் 4 பேரும் தான் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வளையல் போடுற இடத்துல நிறைய கூட்டம் இருந்ததுனால நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியாக தான் நான் வந்து போடுறதுக்கு போனேன். நான் வந்து வளையல் போடலை, சும்மா பொட்டு மட்டும் வச்சு விட்டுக்கிட்டேன். பொட்டு மட்டும் வச்சு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அக்காங்கெல்லாம் வந்து வளையல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலிஸ் மொத்தமாக வந்து இன்றைக்கி நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. வளையல் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து குட்டியாக வந்து டிஃபன் பாக்ஸோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் கொடுத்துருந்தாங்க. அதை தான் எங்கள் அக்கா வந்து வாங்கி கையிலே வச்சுட்டு இருந்தா. அதை வச்சு நான் அவளை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த கிண்ணத்தை பிடுங்கினேன், விடவே இல்லையே, ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிட்டா, விடவே இல்லை. சரி என்னன்னு வச்சு தொலைச்சிட்டு போன்னு விட்டுட்டேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வளையல்லாம் வந்து போட்டு முடிச்சாச்சுப்போம். எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து தான் பொண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இனி நல்ல நேரம் வந்ததும், நல்ல நேரம் இப்போ 4:30 ஆகிடுச்சி, 4:30 தான் நல்ல நேரம். இனி பொண்ணை வந்து மடி நரைச்சி அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. மடி நரைச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணோட வந்து முந்தி, அந்த சாரியோட முந்தியில் ஒரு டவல் விரிச்சிப்பாங்க. இந்த டவல் வந்து சாஸ்திரம்லாம் கிடையாது. அந்த சாரியில் வந்து அந்த கரை எதுவும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டவல் வந்து விரிக்கிறாங்க. எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அந்த முகூர்த்தப்பட்டில் தான் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த முகூர்த்தப்பட்டை தான் இந்த வளைகாப்புக்கு வந்து கட்டுவாங்க. அந்த முகூர்த்தப்பட்டில் தான் வந்து அந்த முந்தியில் வந்து ஒரு டவலை விரிச்சிட்டு ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தேங்காய், கருப்பட்டி மெயினாக வைப்பாங்க, அரிசி, அப்புறம் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நிறைய பழத்தட்டு, ஸ்வீட்ஸ் தட்டெல்லாம் வச்சு கொண்டு வந்திருப்பாங்களே, அதில் இருக்கிற ஸ்வீட்ஸு, பழம், அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஒரே ஒரு பழம் ஸ்வீட்ஸ் மட்டும் வீட்டில் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சுமக்க முடியாத அளவுக்கு அந்த மடியை வந்து ஃபுல்லாக நிறச்சிருவாங்க. அப்படி தான் இப்போ வந்து இங்கே வச்சுட்ருக்காங்க. பழம், ஸ்வீட்ஸு, சாக்லேட்டு இருந்ததெல்லாம் வச்சாச்சு. ஃபைனலாக வந்து எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் வைப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை தான். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலையை வந்து கடைசியாக வந்து வைப்பாங்க மடியில் இப்போ வந்து வச்சாச்சு. இதை வந்து இனி அப்படியே வந்து மொத்தமாக பிடிச்சி அந்த பொண்ணோட கையில் கொடுப்பாங்க. இதை வந்து விட்டுறவே கூடாது, அவங்க வீட்டில் போய் தான் விடணும். அது வரைக்கும் இதை வந்து விடவே கூடாது, ஜம்முன்னு வந்து பிடிச்சிக்கணும். அதுதான் வந்து இப்போ எல்லாருமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விட்டுறாத. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் போனதுக்கப்புறம் அந்த கட்டிலில் வந்து இந்த மடியில் வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் போய் கொட்டினது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடி போய் அந்த பழம், ஸ்வீட்ஸு, சாக்லேட்லாம் எடுப்பாங்க. இதுதான் எங்கள் ஊர் சாஸ்திரம். அதை எடுக்கும்போது அந்த தேங்காயும் கருப்பட்டியும் மட்டும் யார் எடுத்தாலும் நீ வாங்கிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சு. இப்போ பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறா. இந்த பொண்ணுக்கு வந்து வாசம் உள்ள எந்த பூவும் வந்து தலையில் வைக்க மாட்டாங்க. இந்த வளைகாப்பு அன்னைக்கு மட்டும் கனகாமர பூ தான் வைப்பாங்க. அது வந்து வாசம் இருக்காது. அதனால் அவள் தலை நிறைய கனகாமர பூ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூடவே வேப்பலையும் வச்சுருப்பாங்க. இது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல, நான் பெரியவங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகக்கூடிய அந்த கார்லேயும் முன்னாடியும் பின்னாடியும் வேப்பலை வச்சுருப்பாங்க. அதை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து வளைகாப்பு பொண்ணு வந்து இருக்கிற அப்படின்னு. இப்போ வந்து அவளை நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வளைகாப்புலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அண்ணன் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருமே வர வழியிலே வந்து அக்கா வீடு பக்கத்துலேயே இருக்குது. அக்காவையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பரான வீடியோலாம் கொடுக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை பாருங்கள். பாய்.